இப்போ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருது. சமூக வலைதள ஊடகங்கள்ல நெறைய பார்க்குறாங்க. எல்லா கணவன் மனைவி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. சினிமால பார்க்குறாங்க. எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நாமளும் சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு மனுஷங்களுக்கு வந்திருக்குது. அப்ப அதுக்கு தகுந்தா மாரி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதே அப்பதான். நீ மகிழ்ச்சியா வாழணும்னா, அப்ப நீ பிறரை புரிஞ்சுக்கணும். நீ மகிழ்ச்சியா வாழக்கூடாதுன்னா, பிறரை புரிந்து கொள்ளக்கூடாது. பிறரை துன்புறுத்த வேண்டும். நீ பிறரை துன்புறுத்தினால் உன்னால் மகிழ்ச்சியா வாழ முடியாது. பிறரை துன்புறுத்த வேண்டும் என்றால், பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு கணவன் வந்து மனைவியோட உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடாது. அப்பதான் அவள துன்புறுத்த முடியும். அவள அடிமையா வச்சிருக்க முடியும். ஆனா, இன்னைக்கு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சமூக வலைதள ஊடகங்கள பார்க்குறாங்க, சினிமால பார்க்குறாங்க. என்னமா லவ் பண்றாங்க? என்னமா ஜோடியா கணவன், மனைவி எவ்வளோ அன்பா, லவ்வா எவ்வளோ அழகா இருக்காங்க. அதுபோல நாமளும் இருக்கணும். அப்படிங்கும்போது தான், பிறரை புரிந்து கொள்வதற்கான கட்டாயம் ஏற்படுகிறது. நாம இவ்வளோ நாள் வந்து பிறரை புரிஞ்சுக்காம, மனைவிய புரிஞ்சுக்காம, அல்லது கணவன புரிஞ்சுக்காம, நம்ம அவங்கள துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தோம். அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தோம். அ அப்போ அதனால தான் நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியல. அதனால தான் நம்ம அப்பாலாம் நமக்கு மகிழ்ச்சியா இல்லாமலே இறந்து போயிட்டாரு. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நெறைய பேர் பீடி பிடிப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு மகிழ்ச்சியா வாழக்கூடாது. மனைவியை அடிமைப்படுத்த வேண்டும். மனைவியை துன்புறுத்த வேண்டும். அதுபோல தன்னுடைய உடலையும் துன்புறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. தனது உடலையும் புகைப்பிடித்துக் கொண்டு துன்புறுத்த வேண்டும். அப்படிங்கிற எண்ணம் கடந்த காலங்கள்ல அதுதான் புகைப்பிடிப்பதற்கே காரணம். மது அருந்துவதற்கு காரணம். அதுபோல பிறரை துன்புறுத்த வேண்டும் அந்த எண்ணம் தான் ஜாதி சண்டைகள் போடுவதற்கு காரணம். அந்த காலத்துல வந்து தெருவுக்கு தெரு சண்டை நடக்கும். ஜாதிக்கு ஜாதி சண்டை நடக்கும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குமே சண்டை நடக்கும். அந்த ஊர்க்காரங்க பயங்கரமான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு இருக்கும். அந்த தெருக்காரங்க பயங்கரமான ஆளு. அந்த வடக்கு தெரு, மேற்கு தெருக்காரன்ட்ட வச்சுக்காதீங்க. வடக்கு தெருக்காரங்க பொல்லாதவங்க. தெற்கு தெருக்காரங்கன்னா, அவங்கலாம் வந்து மோசமான ஆள். கிழக்கு தெரு கொஞ்சம் பயந்தாங்கொள்ளி தான். அப்படிங்கிற மாரியான ஒரு அப்ப இதுக்கு இந்த பெருமைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க? இனிமே நம்ம அந்த மாரி பயந்தாங்கொள்ளிகளா இருக்கக்கூடாது. எதிர்த்து அடிக்கணும். அப்படின்னு சொல்லி அந்த மாரியெல்லாம் கடந்த காலத்துல இருந்தது. அ இந்த மாரி இப்படி பிறரை துன்புறுத்தினா தான் நீ அந்த சந்தோஷத்துக்கு அதுதான் இவனுக்கு சந்தோஷமாவே இருந்தது. கடந்த காலங்கள்ல பிறரை அடித்து, வீழ்த்தி, அடிமைப்படுத்தி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க. எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. அந்த தெருக்காரங்க தான் ரொம்பவும் திமிரு பிடிச்சவங்க. அந்த ஊர்க்காரங்கிட்ட மட்டும் வச்சுக்காத. பின்னி பெடல் எடுத்துருவான். அப்ப இந்த பெருமை தான் அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. அதற்காக இவன் பிறரை துன்புறுத்தினான். பிறரை துன்புறுத்தி, அடிமைப்படுத்தி, சும்மா எவனாவது எதிர்த்து பார்த்தாலே அடிப்பாங்க. அதன் மூலம் அது ஒரு சந்தோஷம் இவனுக்கு. இதுதான் கடந்த கால சந்தோஷமா இருந்தது. பிறரை துன்புறுத்துவதால் கிடைக்கிற ஒரு சந்தோஷம். இன்னைக்கு வந்து அதற்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு இல்ல. அது கடந்த காலமாகிவிட்டது. காலாவதியாகிவிட்டது. இன்னைக்கு பிறரை இன்புறுத்தி தான் நீ மகிழ்ச்சியா இருக்க முடியும். நீ மத்தவங்கள சந்தோஷப்படுத்தினா தான் நீ மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்ப பிறரது உணர்வுகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடியே பிறரை துன்புறுத்தி இன்பம் கண்டார்கள். அப்ப பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடாது. அவனுக்கு வலிக்கிறத பத்தி உனக்கு கவலைப்படக்கூடாது. அவனுக்கு வலிக்குது, அவமானம் அத பத்திலாம் நீ கவலைப்பட்டா, மத்தவங்களுக்கு அவமானமா இருக்குமே, பிறரை அடித்தால், துன்புறுத்தால், கெட்ட வார்த்தை திட்டினா, அப்ப நீ சந்தோஷப்பட முடியாது. பிறரை துன்புறுத்துவதால் கிடைக்கிற சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. இன்னைக்கு என்னன்னா, அப்ப இன்னைக்கு பிறரை பிறரை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டா தான், நீ சந்தோஷப்பட முடியும் அப்படிங்கும்போது, பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். பிறரை எப்படி சந்தோஷப்படுத்துறது? எப்பல்லாம் அவன் மனம் முகம் வாடுகிறது. நீ தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாய். அது அவனது முகத்தை வாடச் செய்து விட்டது. இப்பொழுது அவர் உன்னால் துன்புறுகிறார். ஐயோ! அப்படி என்றால் என்னால் பிறரை சந்தோஷப்படுத்த முடியாதா? அது இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு. இன்னைக்குள்ள தாழ்வு மனப்பான்மை எப்படிப்பட்டதுன்னா, பிறரை என்னால் சந்தோஷப்படுத்த முடியாதா? பிறரை சிரிக்க வைக்க என்னால் முடியாதா? எனக்கு சிரிப்பு வராதா? பிறரோடு என்னால் சிரிக்க முடியாதா? அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா கடந்த காலங்கள்ல பிறரை என்னால் அடிக்க முடியாதா? பிறரை என்னால் அவமானப்படுத்த முடியாதா? அந்த மாரியான தாழ்வு மனப்பான்மை கடந்த காலங்கள்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மைங்கிறது, மத்தவங்களோட என்னால சந்தோஷமா இருக்க முடியாதா? பிறர சந்தோஷப்படுத்த முடியாதா? என்ன யாருக்குமே பிடிக்காதா? யாருமே என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்களா? அப்படிங்கிற மாரியான தாழ்வு மனப்பான்மை. சிலர் நான் அதில இல்ல. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் மனைவிட்ட நான் சந்தோஷமா இருக்கேன். நல்ல வந்து ஆண்மை உள்ளவனாக இருக்கிறேன். அதுபோல பெண்ணும் என் கணவரோட என்கிட்ட வந்து என்ன தேடி வருவாரு. நான் ஒரு பெண்மை உள்ளவளா இருக்கேன். அப்படிங்கிற அந்த அந்த உயர்வு மனப்பான்மை, அந்த பெருமிதம். அது இன்னைக்கு. இப்படி காலம் மாறுது பாருங்க. அப்ப பிறரை புரிந்து கொள்வது எப்ப நடக்குது? ஆக்கப்பூர்வமாக புரிந்து கொள்வது. எப்படி நடக்குது? இந்த பிறரை சந்தோஷமா வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்யும் பொழுது, அந்த விழிப்புணர்வு ஏற்படும் பொழுது, பிறரது உணர்வுகளை ஆக்கப்பூர்வமாக புரிந்து கொள்கிறார்கள். ஆக்கப்பூர்வம். என்னால அவன் சிரிச்சான். நான் போனாலே சந்தோஷமாயிடுவாப்புல. நாங்க நல்லா சிரிச்சோம், ஜாலியா இருந்தோம். அந்த மாரி இன்னைக்கு உள்ள காலகட்டம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அந்த புரட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு புரட்சி. சமூக வலைதள ஊடகங்கள், வாழ்க்கை முறையில அதனால தான் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. சண்டை சச்சரவுலாம் நீங்க பார்க்க முடியாது. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகளே பார்க்க முடியாது. நம்ம வந்து டிவில தான் பார்க்கலாமே தவிர, நீங்க வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, எல்லாம் அமைதியா இருக்காங்க. குடும்பம், புருஷன், பொண்டாட்டி சந்தோஷப்படுறது தான் முன்னாடி அடிக்கிறத பெருமையா காமிப்பான். கடந்த காலத்தில 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டிய போட்டு இழுத்து போட்டு அடிக்கணும். அதான் பெருமை. அப்பாடா! எப்படி போட்டு நம்ம பொண்டாட்டிய இழுத்து போட்டு 2 மிதி மிதிச்சேன் பாரு. எல்லாரும் வேடிக்கை பார்த்தான்.
பயங்கரமா இல்லையா அவன் அப்படின்னு பெருமை பேசுனாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு பார்த்தா அடிச்சா அவமானம். இன்னைக்கு பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கான் பாரு. அதுதான் இன்னைக்கு வந்து பெருமையான விஷயமா மாறும். காலம் மாறுது என்பதை காலம் மாறுகிறது. இனிமே முழுக்க முழுக்க பெருமையான விஷயம் எது அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழ்வது தான். அப்போ இந்த இளைய தலைமுறையினர் எதை கவனிக்கிறாரு? ஓஹோ! இதுதான் பெருமை தருகிற விஷயம். நீ மகிழ்ச்சியாக வாழ்வது தான் பெருமை தருகிற விஷயம். மகிழ்ச்சியா வாழ்றதுங்கிறது வந்து, நீ கார்ல போறது, அல்லது வந்து பணத்த தேடி நெறைய பணத்த குவிக்கிறது கிடையாது. உறவுகளை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பமா நீ மகிழ்ச்சியா இருக்கியா? குழந்தையோட நேரம் செலவழிக்கிறியா? குழந்தைகள கவனிச்சுக்கிறியா? மனைவிய கவனிச்சுக்கிறியா? கணவன கவனிச்சுக்கிறியா? ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறியா? அதுதான் இன்னைக்கு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அப்ப இன்னும் இன்னைக்கு குடும்பமா மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஒரு முயற்சி. இப்ப பிறக்கிற பசங்க இருக்காங்க பாரு, இவங்க வளர்ந்து என்ன பண்ணுவாங்க? தனது பெரிய நம்ம அப்பா, அம்மாவ நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? என்ன வழி இருக்கு? கூட்டு குடும்பமா நாம இருக்கணும். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். குடும்பமா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம அப்பா, அம்மா முயற்சி பண்ணாங்க. நம்ம அப்பா, அம்மாவ தோற்கடிக்கணும் அப்படிங்கும்போது, அவர்கள் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். அப்போ அவங்கள நம்ம ஜெயிக்கிறோம். அதன் மூலம் நாம வந்து நமது அப்பா, அம்மாவை வெற்றி கொள்கிறோம். கூட்டு குடும்பம் இதுதான் அப்ப அத விட முழுமையானது அவ்வளோதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படிங்கும்போது, இந்த இத வந்து தக்க வச்சுக்கணும். கூட்டு குடும்பமா உறவுகள தக்க வச்சுக்கணும். குடும்பத்த தக்க வச்சுக்கணும். இந்த அமைப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிற முயற்சி இனிமே நடக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீ குடும்பத்தோட உறவுகளோட நேரம் செலவழிக்கும்போது, தினமும் அப்பாவோட, அம்மாவோட, அண்ணனோட, சித்தப்பாவோட, சித்தியோட தினமும் ஒரு 5, 10 நிமிஷமாவது போய் அட்டெண்டன்ஸ் போடணும். பிள்ளைகளோட, தாத்தாவோட, பாட்டியோட அப்பதான் அந்த அந்த அமைப்ப தக்க வச்சுக்க முடியும். அந்த அமைப்ப பாதுகாக்க முடியும். நீ யார்கிட்டயும் பேசாம, எல்லா கூட்டு குடும்பத்தெல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டேன். நான் பணத்த தேடி வேலைக்கு போறேன். நான் படிப்ப தேடி வெளிநாடு போறேன் அப்படின்னு போயிட்டேன்னா, அப்ப இந்த கூட்டு குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அப்ப நானும் போறேன்ப்பா. யாரும் என்ட்ட பேசுறதுக்கு ஆள் இல்ல. அப்போ இந்த உறவ நம்ம வந்து கூட்டு குடும்பத்த தக்க வைக்கணும் அப்படின்னா, குடும்பத்த தக்க வைக்கணும், சொந்தங்கள தக்க வைக்கணும்னா, நேரம் செலவழிக்கணும். அப்பா கிட்ட தினமும் ஒரு 10 நிமிஷம் பேசணும். அம்மா கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். இப்போ மனைவி கிட்ட, குழந்தைகள்கிட்ட, சித்தப்பா கிட்ட, தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட, நண்பர்களிடம், இப்படி தெரிந்தவர்களிடம் பேசுவதற்காக நேரம் செலவிடும் பொழுது, நீ அப்போ ஒரு இன்ஜினியர் ஆக முடியாது. ஒரு மருத்துவரா ஆக முடியாது. ஏன்னா, இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் நீ மருத்துவர் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்க. மருத்துவர் எதுக்காக மருத்துவர் ஆகணும்? நோய் வருது. அதனால அத குணப்படுத்துறதுக்காக மருத்துவர். இப்போ உறவுகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாலே, நோய் பாதி அளவு குறைஞ்சு போயிரும். நோயே குணமாயிடும். நோய குணப்படுத்தணும்னா, அந்த உறவுகள ஒன்றிணைக்க வேண்டும். கூட்டு குடும்பத்த குடும்பத்த ஒன்றிணைக்க வேண்டும். உறவுகள் வந்து ஒரு நோய குணப்படுத்தும். வெறும் உணவு மட்டும், மருந்து மட்டும் நோய குணப்படுத்தாது. மருந்து மருந்து நோயை குணப்படுத்தும் என்கிற நம்பிக்கையில தான் நீ மருத்துவர் ஆகுற. மருந்து நோயை குணப்படுத்தாது. வேணா கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம். உணவு தான். உணவு கட்டுப்பாடு தான் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும். நோய்களே வராமல் பாதுகாத்துக் கொள்ளும். உணவு கட்டுப்பாடு. அத்தோட அது மட்டும் பத்தாது. உறவுகள் நமக்கு தேவை. உறவுகளும் நாம ஆரோக்கியமா வாழ்வதற்கு நமக்கு தேவை. உறவுகள் வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். ஆக்கப்பூர்வமா டிஸ்டர்ப் பண்ணணும். நம்ம அம்மா வந்து நம்மள திட்டணும். நமக்கு பயப்படணும். அதுபோல அப்பா நம்மள திட்டணும். நாம நம்ம பிள்ளைகள திட்டணும். நமக்கு கோபம் வரும். இந்த மாரி பொறாமப்படணும். உறவுகள பார்க்கும்போது ஒரு ஆக்கப்பூர்வமா, ஒரு சின்னதா மென்மையான பொறாமை. பொறாமப்படுறது, தியாகம் பண்றது, சிரிக்கிறது, சந்தோஷமா அழுவுறது, இதெல்லாம் நம்ம உடம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்றோம்னு அர்த்தம். ஆக்கப்பூர்வமாக. அப்பதான் இந்த உடம்பு ஒழுங்கா வேலை செய்யும். சும்மா வந்து எந்த உறவுகளுமே இல்ல. வேளைக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள சாப்பிடுற. ஆனா உனக்கு அழுகை வரல, சிரிப்பு வரல, கோபம் வரல, பயம் வரல, பொறாமை வரல, தியாகம் வரல, இப்படி எதுவுமே வராம நீ தனியா இருந்தா அந்த டிஸ்டர்ப் ஆகாது. தூண்டுதல் என்பது நமக்கு தேவை. இந்த உடம்பு ஒழுங்கா வேலை செய்யணும்னா, நமக்கு வெளியில இருந்து தூண்டுதல் தேவை. நம்ம உடம்ப நம்ம இந்த ஒரு ஆட்டோ வந்து சும்மா தான் நிக்கும். ஆனா அத வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒண்ணு சாவில ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல கம்பிய தூக்கி இழுத்து விட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். அதுபோல தான் இந்த உடம்பும். இந்த உறவுங்கிறது வந்து சாவி மாரி. ஒரு இயந்திரம் வேலை செய்வதற்கு அந்த சுவிட்ச போடுறதுக்கு ஒரு உறவு தேவை. மனித இயந்திரம் உடம்பு ஒழுங்கா வேலை செய்யணும். இதயம் ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னா. அதற்கு பல்வேறு விதமான ஆசைகள், காதல், காமம் இப்படி. அப்போ அந்த காதல் வரும்போது, அது ஒரு விதமா இதயம் துடிக்கும். அப்புறம் காமம் வரும்போது, அது இன்னும் வேகமா துடிக்கும். அப்புறம் வந்து பாசம் வரும்போது, ரொம்ப அந்த இதய துடிப்புல ஒரு வித்தியாசம் ஏற்படும். அது மாரி உடம்பு இயங்குறதுலே வித்தியாசம். ஒரு பாசம் வரும்போது உடம்பு வித்தியாசமா செயல்படும். அதுபோல கோபம் வரும்போது உடம்பு வித்தியாசமா செயல்படும். வேகமா இதயம் துடிக்கும். பயம் வரும்போது வித்தியாசமா இதுதான் வந்து இந்த உடம்பை தூண்டுகிற இந்த உணர்வுகள் என்பது இந்த உடம்பை தூண்டுகிற ஒரு விஷயம். தூண்டல். இந்த உடலை ஒழுங்காக இயங்க வைப்பதற்கான ஒரு தூண்டுதல்கள் தான் இந்த உணர்வுகள். அது உறவுகள் மூலமா தான் கிடைக்கும். அப்பதான் இந்த உடம்பு ஒழுங்கா செயல்படும். இல்லன்னா ஆட்டோ மாரி, மெஷின் மாரி சும்மா தான் இருக்கும். அப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு உறவுகள் தேவை. நெறைய சுவிட்சஸ் இருக்கு. அது மாரி இந்த மாரி இனிமே எதிர்காலத்தில அப்ப ஆரோக்கியமா வாழ்வதற்கு நம்ம உறவுகளோட இருக்கணும். அப்ப நீ மருத்துவர் ஆகணும்னு நெனச்ச பாத்தியா? அது தப்பு. அப்ப நீ நோய குணப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அதுக்கு வேற வழி இருக்குப்பா. இது தப்பான வழி. நோய குணப்படுத்துறது நோய வேணா நீ குணப்படுத்தலாம். ஆனா நோய் வராமல் இருப்பதற்கு ஒரு வழி இருக்கு. நோய்களே வராமல் இருப்பதற்கு நீ மருத்துவர் ஆகணுங்கிற அவசியமே இல்ல. அதற்கு ஒரு வழி இருக்கு. அது உறவுகளோட இரு. உறவுகளோட கூட்டு குடும்பமா, நண்பர்களோட அப்போ இருக்கணும்னா நிலையா ஒரு இடத்துல இருக்கணும்.
உறவுகள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ ஊர் ஊராக அலையக்கூடாது, நாடோடித்தனமாக அலையக்கூடாது. நிலையா ஒரு இடத்துல வாழணும். அப்போ தான் நீ உறவுகளோட இருக்க முடியும். உறவுகளோட இருந்தால் தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ நிலையா வாழ்ற உனக்கு எதுக்கு காரு, பஸ்ஸு? அப்போ அதை உருவாக்குவதற்கான படிப்பு அது தேவையில்லை. ஏற்கனவே மருத்துவம் தேவையில்லாமல் போச்சு. ஏன்னா உறவுகளோடு இருந்தால் தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். நோயே வராது அப்படின்னா அப்போ மருத்துவர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நோய் வந்தால் தானேப்பா நீ குணப்படுத்த போகிற. நோயே வராதுக்கான வேலையை தான் இங்கே பார்க்குறோம். அப்போ நீ நீ வந்து உறவுகளோடு இருந்தால் உனக்கு நோயே வராது. மருத்துவர் என்கிற படிப்பே தேவையில்லை. அதுபோல் நீ உறவுகளோடு இருந்தால் நிலையா ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு ஊரில் இருக்கணும். அப்போ தான் உறவுகளோடு இருக்க முடியும். அப்போ நாடோடித்தனமாக அலையக்கூடாதுன்னா, நாடோடித்தனமாக அலையிறதுக்காக தானே வாகனங்களை கண்டுபிடிக்கிற. ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், ஃப்ளைட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற. இதை கண்டுபிடிப்பதற்காக நீ படிக்கிற, இதையெல்லாம் இயக்குவதற்காக நீ படிக்கிற. அப்போ நீ நிலையா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டா உனக்கு இந்த வாகனங்களே தேவையில்லைன்னா அதை உருவாக்குவதற்கான அந்த படிப்பு உனக்கு தேவையில்லை. ஏற்கனவே மருத்துவ படிப்பு தேவையில்லை. இப்போ அது வாகனங்களை உருவாக்குவதற்கான படிப்பு அது எனக்கு தேவையில்லை. அதை ஓட்டுறதுக்கான படிப்பு, அந்த அறிவே உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆயிடுதா. இப்படி தான் வந்து படிப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். படிப்பெல்லாம் இப்படி தான் ஃபெயிலியர் ஆகும். உறவுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் இந்த படிப்பு எல்லாமே ஃபெயிலியராக போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. கல்வி என்பது ஃபெயிலியராக போகிறது. கல்வி என்பது நாம் ஒரு தப்பான வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தான் இந்த கல்வி. மருத்துவம் என்பது என்னது? தப்பான உணவுகளை சாப்பிட்றோம், தப்பான வாழ்க்கை நோய் வருது. நோய் வர்றதுனால அந்த நோயை குணப்படுத்துவதற்காக தான் இந்த மருத்துவ படிப்பு. அப்போ நம்ம சரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டா இந்த படிப்பே நமக்கு தேவையில்லை. நிலையா ஒரு எளிமையாக வாழ்வதற்கு இந்த படிப்பு நமக்கு தேவையில்லை. ஆடம்பரமாக வாழ்வதற்கு தான், ஆபத்துகளை அழிவுகளையும் தருகிற, பிரச்சனைகளை தருகிற இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த கல்வி எல்லாமே. இந்த கட்டடங்கள்கிட்ட சிமெண்ட், இதற்கு ஒரு படிப்பு, சிமெண்ட் தொழிற்சாலை, அதை இயக்குவதற்கு ஒரு படிப்பு, இப்படி இது எல்லாமே ஆடம்பரமாக எளிமையாக வாழ்ந்துட்டா நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்து நம்ம இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படி தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. 2040க்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது.